Hello guys, இந்த வீடியோ மெயினாக வந்து நம்ம சேனலில் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸும் கொஞ்சம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய பேரோட டவுட் வந்து இந்த பேங்கிங்கான வேகன்சிஸ். பிகாஸ் இப்போ வந்து ஒரு 4 monthsக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1.5 yearsக்குள்ளே வந்து 1.5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 lakh கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து போஸ்டிங் அடுத்த வந்து எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால் அதுக்குள்ளே வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் பேங்கிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேருக்கு வந்து வேகன்சிஸ் அடுத்து இருக்குமா, இல்லை வேகன்சிஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருன்றாங்க, பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமா. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்றத நம்மளோட ஒரு சின்ன அனலைசிஸ், நம்ம வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ இது வந்து ரியாலிட்டியா, அடுத்தடுத்து பேங்கிங் வேகன்சிஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்கா, அண்ட் அடுத்த வருஷம் ஏன்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் அடுத்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் உங்களுக்கு அடுத்து எப்படி இருக்கும் இதெல்லாமே வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அதாவது கண்டிப்பாக இப்போ 1.5 yearsக்குள்ளே ஒரு 10 லட்சம் வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து வச்சதுனால ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் கண்டிப்பாக இந்த 10 லட்சம் ஜாப்னு சொல்கிறப்போ கண்டிப்பாக கொஞ்சமாவது இம்பேக்ட் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு போடுறப்போ பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், யூபிஎஸ்சி, இந்த மாதிரி வந்து இன்னும் என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கொஞ்சமாவது இம்பேக்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ப்ராசஸ்லாம் அடுத்தடுத்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்கிங்கே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்கும். பேங்கிங் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா பேங்கிங்கான வேகன்சிஸ் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் போகிறப்ப பேங்கிங்கான வேகன்சிஸ் கம்மியாக. ஒரே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து நம்ம இப்போ கைவசம் என்ன இருக்குது அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். பிகாஸ் லாஸ்ட் இயர்லேயுமே எஸ்பிஐலாம் வந்து 3rd வெயிட்டிங் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த 3rd வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளே நம்பாத ஒரு விஷயம் தான். வெயிட்டிங் லிஸ்ட் யூஸ்வலாக ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ 2 வந்து ஆஃப் அனாலாம் அவங்க இது பண்ணுறது கிடையாது, 3rd வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அப்போ பேங்கிங் ஜாப்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை எஸ்எஸ்சிக்கான இருக்கட்டும், இல்லை என்ன கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அவங்க அக்சலரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸ்பீடப் பண்ணி தான் இருக்காங்க போஸ்டிங் வேகன்சிஸை ஃபில் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், லாஸ்ட் ஒரு 3 years கம்பேர் பண்ணுறப்போ ஸோ இந்த ஐபிபிஎஸ் பிஓ வேகன்சி வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி கவுண்ட்டு தான். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு கைவசம் இருக்கிறத பாருங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு 4 years 5 years அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. எடுக்கிறோம் 2 வருஷத்தில், அதாவது 2 வருஷன்றது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ சொல்கிறேன். ஸோ மொத்தம் நான் 2 வருஷமாக ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ 1 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், 6 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், தாராளமாக இந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகலாம். கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஒரு 6 monthsக்கு மேலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே ஃபார் ஷியர் கண்டிப்பாக கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம எதில் லேக் ஆகுறோம், எதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நான் மார்க் போட்டுகிட்டே இருப்போம், ஒரே மாதிரி மோனோட்டோனஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் நம்மளோட ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கே போகாது, அதே ரேஞ்சில் இருந்துட்டு இருப்போம். அப்போ எங்கே நம்ம லேக் ஆகுறோம், எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு டாபிக் வந்து இப்போ ஆப்டின்னு எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸும் எனக்கு வரவே இல்லை, வரமாட்டேங்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு அடுத்த மார்க் போடுறேன், 3rd மார்க் போடுறேன் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எனக்கு அப்ளிகேஷன் சம் லேக் ஆகுதா, ஒரு 5 நாள் 6 நாள் உட்காந்து அதுக்கான பேசிக் வீடியோஸ் பார்ப்போம், பேசிக் சம்ஸ் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எதில் லேக் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து எஸ்பிஐ ஜேஓவாக இருக்கட்டும், எஸ்பிஐ பிஓவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க. பிகாஸ் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபார் ஷியர் பார்த்தீங்கன்னா இப்போவே எல்லாமே ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து இதாகிருக்கு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிளரிக்கல் ஜாப்ஸ் எல்லாம் கம்மியாக நிறையாவே வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ எல்லாருமே நம்ம வீட்டில் இருந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாமே ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கிளரிக்கல் கேடர்லாம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று மட்டும்தான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். லைக் நான் அடுத்து 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஷியர் உண்மையே சொல்லணும் அப்படின்னா எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்லாம் நான் போய் விரும்பலை. ஸோ கண்டிப்பாக கிளரிக்கல் கேடருக்கான வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த அளவுக்கு வந்து இதே மாதிரியே எப்போவுமே போகும் அப்படின்னா அது டவுட் தான். ஆனால் இந்த ஒரு 1.5 yearsக்குள்ளே இவங்க சொன்னபடி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் படி கண்டிப்பாக பேங்கிங், எஸ்எஸ்சி எல்லா செக்டார்ஸ்லேயுமே வந்து வேகன்சிஸ் அவங்க ஃபில் பண்ண தான் போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் எஸ்பிஐ ஜேலே நான் லாஸ்ட் டைம் எஸ்பிஐ வந்து வெயிட்டிங் லிஸ்ட் விட்டாங்களா, ஸோ அது கூட வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் கையில் இருக்கிற 2 விஷயம் எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ ஜேஏ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ கண்டிப்பாக போடுங்க. பிகாஸ் பிஓ நம்மளால் வந்து அதில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வரல, எனக்கு எஸ்பிஐ பிஓ எப்படி முடியும், கண்டிப்பாக இங்கிலீஷ் சுத்தமாக வராதவங்க கூட எஸ்பிஐ பிஓலாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒன்லி பை ப்ராக்டிஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ப்ராக்டிஸும் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் எப்போவுமே இந்த ஹோப்போடு இருங்க. அடுத்து 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு யோசிக்காதீங்க. இப்போவே நம்ம கிளியர் பண்ணிடணுன்ற மாதிரி நினைங்க. ஏன்னா அப்படியே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அது ப்ரொலாங் பண்ணிட்டு போய்கிட்டே தான் இருக்கும் டைம். அந்த மாதிரி நினைக்காதீங்க. இந்த வருஷம் இந்த டைம் என் கையில் இருக்கிறதுல நான் பிடிச்சி எதுலையாவது ஒன்றில் கண்டிப்பாக போயிடணும். இதை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன். ஏன்னா வந்து இந்த ஒரு 10 லட்சம் ஜாப் வேகன்சிஸ்ன்றப்போ அது எல்லா செக்டார்ஸ்லேயுமே இம்பாக்ட் ஆகும். பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, எல்லா செக்டார்ஸ்லேயும் இம்பாக்ட் ஆகும். அதனால் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக பிடிச்சிப்போம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இதாக இருக்கட்டும், ஏன்னா ஐபிபிஎஸ் பிஓவாக இருக்கட்டும், நல்ல வேகன்சிஸ் தான். ஏன்னா அடுத்து இதில் கட் ஆஃபுமே வந்து கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இருக்கிறதுல கண்டிப்பாக கிளியர் பண்ணி போக வாழ்த்துக்கள். அதுக்கேற்ற மாதிரி படிங்க மக்களே. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டர்டே உங்களுக்கு ஒரு மேரத்தான் இருக்கும். பேங்கிங்கான மேரத்தான். ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். மார்னிங் 10 o'clock ஆரம்பிக்கும். மார்னிங் 10லேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பேங்கிங்கான மேரத்தான் வர்ற சாட்டர்டே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டாடா பை சி யூ கைஸ். இதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வேகன்சிஸ் அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இப்போது கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் நல்லாவே தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இருக்கிறதுலேயும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து அடித்து போயிடுங்க எப்படின்னாலும். டாடா பை சி யூ கைஸ்.